நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதியில்லோட்டும் அன்புக்குரியதிலே உடல்நலன் மேலாண்மை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்புல இன்றைக்கு 51வது வாரத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 51வது வாரத்தில் அதே 4 துணை தலைப்புகள்: அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 தலைப்புகள். இதுல முதலாவது தலைப்பு வந்து அழகின் சிரிப்பு. இந்த அழகின் சிரிப்புல நம்மை படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற ஆரோக்கிய சிந்தனை என்பது யோகா பயிற்சிகளின் மூலமாக நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்ற விஷயத்தை நான் பேசிட்டேன். அதில் இந்த வாரம் வந்து நாம் அழகாக இருக்க வேண்டுமானால் உடல் அழகாக இருக்க வேண்டும். உடல் அழகா இருந்தா முகம் அழகா இருக்கும். அப்போ உடல் அழகா இருக்கணும்னு சொன்னா இந்த உடம்புன்றது அன்னமயம். அன்னமயம்னா என்ன? சோற்றால் அடைத்த பிண்டம். அப்போ உள்ள சோறு. அப்போ நீ யார் அப்படின்னு சொன்னா அது சோறு. நீ தான் சோறு. நீ என்ன சாப்பிட்டிருக்கியோ அதான் நீ. அந்த சோறு உள்ள போய் செரிமானம் ஆகிறதா இல்லையா? அந்த செரிமானம் ஆகலைன்னு சொன்னா அது எங்கெல்லாம் போய் நிக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள். வாயிலேயே செரிமானம் ஆகலைன்னு சொன்னா ஈறுகள்ல இருந்து ஆரம்பிக்குது. பல்லு, நாக்கு, தொண்டை, உணவு குழாய், இரைப்பை, அப்புறம் வந்து குடல்கள், சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல், கணையம், இப்படி பல்வேறு உறுப்புகள். அதுக்கு வந்து ஆசனவாயு வரை தொடருது. மவுத் டு ஆனஸ். இந்த செரிமான மண்டலத்தை நாம் ஒழுங்காக வைத்துக் கொள்வதன் மூலமாக உடல் சீரான அமைப்பில் செயல்படுவதோடு சீரான ஒரு தோற்றத்தையும் நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த உடலின் செரிமான மண்டலத்தை சீராக அமைத்துக் கொள்வதற்கான புள்ளிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு முத்திரை. வலது கையில நடுவிரல், இடது கையில மோதிர விரல். மோதிர விரல் முனையும் விரல் முனையும், இடது கையில நடுவிரல் முனையும் டிப், ரெண்டுமே விரல் நுனிகளை தான் தொடரும். இந்த மாதிரி நம்முடைய எதுவுமே பண்றதா இருந்தாலும் மேல் நோக்கி இருக்க வேண்டும். மேல் நோக்கி இருக்க வேண்டும். இந்த முத்திரையை நம்ம வந்து பயன்படுத்தும் போது வலது கையில் வந்து நடுவிரல், இடது கையில் மோதிர விரல். ஏன்னா எப்பவுமே இந்த 5 மூலம் இங்க இருக்கு இல்லையா? 5 மூலப்பொருட்கள்ல வந்து இதுக்கு நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இதுல வந்து இந்த வலது கையில நம்ம என்ன பண்றோம்? ஆகாயத்தை தொடுக்கிறோம். அப்போ இடது கையில நீரை தொடுக்கிறோம். அப்போ விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல தான், இந்த இடத்துல தான் நாம வந்து நின்று நிலவி உலாவி நம் வாழ்வியலை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த செயல்பாட்டில் வாயு வழியாக உணவு போய் தான் ஆகணும், தண்ணீர் போய் தான் ஆகணும். இதுதான் அதுக்கான வழி. அப்ப அந்த தண்ணியும் காற்று உணவையும் உள்ள போகும்போது அது சரியான நிலையில் செரிக்கப்பட்டு விட்டால் நமக்கு வந்து பசி, செரிமானம், மறுபடியும் வந்து கழிவுகள் வெளியேற்றம், உடம்புல சத்துக்கள் சேர்வது. சத்துக்கள் சேர்வதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சாப்பிட்டவுடன் நமக்கு சுறுசுறுப்பு ஏற்பட்டால் அது சத்துக்களாக மாற்றப்பட்டு முழுமையாக உடலால் பயன்படுத்தப்படுகிறது என்பது ஒண்ணு. சாப்பிட்டவுடன் சோர்வு ஏற்படுமேயானால் நமக்கு வந்து அது ஏற்கனவே லோடு உள்ள இருக்குது, இன்னும் கூடுதலான லோடை அது வந்து தந்து கொண்டிருக்கிறது. இது சுமைகளாக போய் அங்கே வரிசையாக நின்று கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான், சிம்பிளா யோசிக்க. இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா நம்ம சாப்பிட்டோம்னா படுத்துக்கணும்னு தோணுது, சாப்பிட்டோம்னா கண்ணு சோர்வடையுது, சாப்பிட்டோம்னா யோசிச்சுட்டே இருக்கிறது கூட கொஞ்சம் டல் அடிக்குது, சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி மூச்சு வாங்குது, சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி வந்து தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரகன்னு இருக்குது, மாதிரி இங்கெல்லாம் கேஸ் அடைச்ச மாதிரி இருக்குது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி கனமா இருக்கிற மாதிரி இருக்குது, வயிறு உபசமா தெரியுது, கை காலெல்லாம் சோர்வா இருக்குது, கொஞ்ச நேரம் சாஞ்சு உட்காந்துருக்கலாம், அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உணர்வு நிலைகள் ஏற்படுமே. ஆனால் செரிமான மண்டலம் சரியாக இயக்கம் பெறவில்லை, அது இயங்கவில்லை. அதை இயக்குவதற்கு இந்த 2 வகையிலையும் வெவ்வேறு விதமான இந்த முத்திரைகளை நாம் வந்து வைத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் காலையில,
10 நிமிஷம் சாயந்தரம் வச்சா போதும். இடது கையில வந்து மோதிர விரலும், வலது கையில் நடுவிரலையும் டச் பண்ணிட்டு, இப்படி ஆகாயத்தை நோக்கி இருக்கணும். எப்பவுமே முத்திரைகள் வந்து இந்த மாதிரி ஆகாயத்தை நோக்கி இருக்கணும். அதுதான் வந்து சரியான நிலை. அப்படி வச்சிருக்க போகும்போது இந்த டிப்ஸ் கட்டை விரலும், நடுவிரலும், கட்டை விரலும், மோதிர விரலும் இப்படி வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டா உட்காரணும். எப்பவுமே முதுகெலும்பு தொடர் நேரா இருக்கிற மாதிரி உட்கார்ந்தால் மட்டும்தான் வந்து முழு பயனை கிடைக்கும் நம்மளோ. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு அங்கங்க போய் பிரேக் அடிச்சு இப்ப நேரான ஒரு ரோட்ல வண்டி போறதுக்கும் வளைஞ்சு வளைஞ்சு போற ரோட்ல நம்ம வண்டி போறதுக்குமான வித்தியாசங்களை யோசிச்சு பாருங்களேன். இது வளைஞ்சு வளைஞ்சு போற ரோட்ல போனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அங்க திரும்பி போனோம். ஒரு எப்படி நமக்கு ஒரு ஒரு இயல்பான வந்து ஒரு நம்ம வண்டியில வந்து பயணம் செஞ்சோன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு போய் சேரணும். இதே ஒரு ஒரு நேரான பாதை எங்கேயுமே வளைவு நெளிவு இல்லாம ஒரு ஹைவேல போகும்போது எப்படி ஸ்பீடா வண்டி போகும்போது நமக்கு எப்படி ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஸ்பைன் முதுகெலும்பு நேரா வச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இதை செஞ்சோம்னு சொன்னா இது முழு பயனையும் இந்த உடம்புக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் நேராக உட்கார்ந்து செய்வதன் மூலமாக பெற்றுக்கொள்வது நல்லது. மற்ற நிலைகள்ல உட்கார்ந்து பார்க்கும்போது அவ்வளவு பயன்கள் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் வந்து நான் பண்ணி பார்த்துட்டேன். இப்ப என்ன செய்யணும், ஏன் அப்படி வந்து இந்த சரியான பொசிஷன் வேணும்னு சொன்னா நான் பண்ணி பார்த்தேன் எனக்கு கேட்கல அப்படின்ற ரிசல்ட் தான் எல்லாம் சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு பயிற்சி மையத்துக்கு வர சொல்லி அங்க நேரடியாக பயிற்சி தரணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவங்க எப்படி செய்யறாங்கன்றத அங்க சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு டீச்சர் வந்து பாப்பாரு. ஆனா அவங்களே நான் செஞ்சுக்கிறோம்னு சொல்ல போகும்போது வீடுகளில் உட்காந்து செஞ்சாங்கன்னு சொன்னா அது அவங்க சரியா செய்யறாங்களா இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அது மானிட்டரே கிடையாது. அங்க வந்து ஒரு டீச்சர் இல்லாம குரு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அவங்க சரியா செய்யறாங்கன்னு அவங்கள நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா மனம் சோர்ந்துடுவாங்க. இது செஞ்சோம் எனக்கு கேட்கல அவ்வளவுதான் அது மட்டும் அது கடந்து போயிடுவாங்க. அப்போ முழு பயனளிக்கக்கூடிய ஒரு செய்தி அவங்க கையில இருந்து ஒரு ஆயுதம் அவங்க கையில இருந்து அதை பயன்படுத்தப்படாமலேயே போவதை விட அது அவங்க கையில கிடைக்காமல் இருப்பது மேல அப்படின்றதுதான் நினைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் நம்ம. அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது இந்த அழகின் சிரிப்பில் நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடுத்த இலக்கு. அதற்கு அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்த ஆரோக்கியத்தின் அழைப்பில் நாம் ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய முதலுதவியாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த ஹோமியோபதிக்குல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்ல இன்னைக்கு வந்து என்ன மருந்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த வந்து மைண்டினுடைய சிம்டம் தான் இது. போன வாரம் அதே வந்து மலர் மருத்துவத்துல ஒரு மருந்து பார்த்தோம் நம்ம. அதே தான் இதுவும். எப்படி எப்ப பார்த்தாலும் ஃபியூச்சரை பத்தியே ஒரு கவலை. இன்னைக்கு நடக்கிறத பத்தியோ இன்னைக்கு வந்து ஒரு காலையில் எழுந்தோ ஒரு சுசுப்பா இருக்குது. ஒரு ஒரு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டோம். ஒரு மாதிரி வந்து ஒரு கிளைமேட் நல்லா இருக்கு ரசிச்சோம். ஒரு வாக்கிங் போனோம். நம்ம வந்து நல்லா வந்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்டோம். ஒரு சிற்றுண்டி அழகான சிற்றுண்டியை சாப்பிட்டோம். நம்ம வந்து அடுத்த வேலைக்கு இன்னைக்கு புறப்படுறோம். இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் திங்கிங் இருக்காது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நாளையே பற்றிய சிந்தனை தான் இருக்கும். நிறைய பேர் சிக்னல் கிடைக்கல பிரேக். இப்போ இந்த மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இந்த அழகின் சிரிப்புல வந்து இப்பதான் சில பேர் சிக்னல் கிடைச்சிருக்கு. முதலாவதாக செரிமான மண்டலத்தை ஒழுங்காக வைத்துக் கொள்வதற்கான பயிற்சிகளின் மூலமாக நம்ம உடம்பை சீரான உடலமைப்பை பெற முடியும் சொல்ல போகும்போது அதுக்கு வலது கையில் இந்த நடுவிரலை இடது கையில் மோதிர விரலையும் டச் பண்ணி பண்ணணுன்றதான் இவெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் இப்பதான் வந்து உங்களை ரீச் ஆகும். அழகின் சிரிப்பில் உங்களை அழகாக வைத்திருப்பதற்கான செய்தி. அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்புல இந்த முதலுதவியாக செய்யக்கூடிய மருந்துகள்ல வந்து இந்த மருந்து இந்த பிரசன்ட் கண்டிஷன்ல பிரசன்ட் ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பிரசன்டாவே இருக்க மாட்டாங்க. என்னன்னா அப்படியே நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு இது வந்து ஒரு என்னன்னா நாளைக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. நாளைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் என்ன சொல்லிடுவாரோ அவரு என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. நாளைக்கு ஒரு அட்மிஷனுக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. நாளைக்கு போனா என்ன சொல்லிடுவாங்களோ தெரியலையே. நாளைக்கு ஒரு கேஸ் வந்து டேட் போட்டிருக்காங்க. நாளைக்கு தான் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. நாளைக்கு போனா என்ன நடக்குமோ சரி. நான் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போறோம். நாளை காலையில எழுந்து ஃபங்க்ஷனுக்கு போகணுமே அது கூட ஒரு கவலை. ஒரு மகிழ்ச்சிகரமா இது எந்த வேலையுமே கிடையாது. ஸ்கூல்ல அட்மிஷனுக்காவது ஒரு கரஸ்பாண்டன்ட்ட போய் நம்ம மீட் பண்ணணும். இல்ல கோர்ட்ல வந்து நம்ம ஒரு கேஸ் அட்டன் பண்றதுக்கு ஜட்ஜு முன்னாடி அப்பியர் ஆகணும். இல்ல ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்ல ஒரு டாக்டர் போய் பார்க்கறோம். இல்ல வந்து நம்ம எவ்வளவு ஒரு சுப்பீரியர் பர்சன்ஸ் நம்ம பார்க்க போறோம்.
ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இதுல போய் ஒண்ணும் பெரிய ஒரு இது கிடையாது. நாளைக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துருக்குன்னு தெரியல. ட்ரெஸ் எல்லாம் இந்த ட்ரெஸ்ல நம்மள பார்த்தா ஒன்னு தெரியல. இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து காலையில போறதுக்குள்ள இதெல்லாம் எடுத்து வைக்கணும். நாளைக்கு எப்ப கிளம்பு வந்து வண்டி கிண்டி கிடைக்கலாம் அப்படின்றது, நான் டிரைவர் கிடைக்கலாம் பண்றது, இல்லைன்னா வந்து பஸ் கிடைக்கலாம், ட்ரெயின் கிடைக்கலாம். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறது கூட அவ்வளவு யோசனை பண்ண முடியும். எப்பவுமே அது அடுத்தது என்ன நாளைக்கு பத்தி திங்க் பண்ண ஒழிய இன்ட்ரெஸ்ட் தனியே இருக்காது இவங்களுக்கு. திடீர்னு இவங்களுக்குள்ள இந்த இந்த அழுத்தம் இது மாதிரி நாளாக நாளாக இந்த மாதிரி பழக்கத்திலேயே இவங்க வந்து இது மனசு ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நேரம் வரப்போகும்போது இவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, திடீர்னு நம்ம வந்து குதிச்சுட்டா என்ன பண்ண நடக்கும்? மேல ஏறிட்டே இருக்கிறோம். திடீர்னு குதிச்சிட போறோம் நம்ம. திடீர்னு நம்ம வந்து ரோட்ல நடந்துட்டே போயிடும். ஓடிட போறோம். ரோட கிராஸ் பண்ணி ஓடிட போறோம். இவங்களே இவங்களை வந்து இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இப்ப சாதாரணமா நாளைக்கு ஒரு போகக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு வந்து அப்படியே கவலை பிடிச்சு உட்காந்துருக்காங்க. இது மாதிரி நாளடைவில் இந்த கடல்களோட அடுக்கு தொடரான இந்த கவலைகள் இன்னும் வர 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 என்ன ஆகுதுன்னு சொன்னா, நாளைக்கு வந்து ஒரு நேரம் ஒரு நேரம்ல ஒரு நேரம் வரப்போகும்போது நம்ம மாடியில ஏறி நின்று இருக்கும்போது நம்ம குதிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவங்கள பத்தி நினைச்சு பார்க்கணும். இறங்கிட்டு இருக்கும்போதும் அதே மாதிரி குதிச்சுட்டா என்ன பண்ணுவோம்? ரோட்ல நடந்து போயிட்டு ரோட கிராஸ் பண்ணி ஓடிட்டோம்னா என்ன ஆகுது நமக்கு? திடீர்னு நமக்குள்ள வந்து எதனா வந்து நம்மளை தூண்டி இப்படி போக வச்சுட்டா நம்ம என்ன ஆகும் ரோட்ல? இது மாதிரி எதனா ஒன்று நடந்துரும். நம்மளை ஏதாவது செஞ்சுக்குவோம். இல்ல அந்த தேங்காய் வெட்டுறதுக்கு கத்தி எடுத்து இப்படி எடுத்துட்டு போகும்போது நம்மளே குத்தி பார்த்துட்டு குத்திட்டா என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. எதை பார்த்தாலும். அப்போ இந்த ஊசி ஒரு பட்டன் போயிடுச்சு ஊசி பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு கண்ணுல குத்திட்டா என்ன ஆகும்? குத்தி பார்த்துட்டு நம்மளே குத்திர போறோம். குத்தி பாத்திர போறோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு நாளைக்கு அதை செஞ்சிருவாங்க. ஒண்ணுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியலையே, நம்ம அதுக்குள்ளேயே தானே இருக்கிறோம், திரும்ப 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 அதே தான் நினைக்கிறோமே, இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மனக்குழப்பம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். மனதுல வந்து இந்த குழப்பம் வரப்போகும்போது ஒரு நேரத்துல இவங்க வந்து மென்டல் ஸ்டேட் மாறி மனநிலை சரியில்லாதவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட இந்த சூழ்நிலை ஏற்படுத்திடும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மருந்து, இந்த மருந்து எப்படி ஒரு இருக்கும்னு சொன்னா, இது வந்து குளிர்காலத்துல கூடும். அதே மாதிரி குளிர் சில்னஸ் இந்த இந்த தண்ணியில நனைஞ்சிட்டாலோ மழை நனைஞ்சிட்டாலோ கஷ்டங்கள் அதிகமாயிட்டே இருக்கும். வெயில்லயோ வெப்பமான நேரங்கள்ல போகும்போது கஷ்டங்கள் குறையும். இது ஒரு அறிகுறி. அப்ப ஈர காலத்துல இவங்க எப்பவுமே வந்து இந்த கவலை அப்படி ஓட்டிட்டே இருக்கும். இது மாதிரிதான் இது ரொம்ப முத்தி போகும்போதுதான் இந்த மன பேதளிப்பு ஏற்பட்டு இவர்கள் வந்து சைக்காட்ரிஸ்ட பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதுக்கெல்லாம் வந்து உடம்புல ஒரு சத்துக்கள் தேவையான சத்துக்கள் சரியாக இல்லாதனுடைய விளைவுதான். அதுல ஒரு சத்து தான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன். இந்த மருந்துடைய பெயர் கல்கேரியா கார்ப். CALC ஷார்ட்டா CARB கல்கேரியா கார்ப். இந்த கல்கேரியா கார்பு அப்படின்னு என்னன்னு சொன்னா, இங்க இருந்து இந்த மருந்து எதுல தயார் பண்றாங்கன்னா, எல்லா மருந்துமே ஒவ்வொன்றுல இருந்து தயார் பண்றாங்க. ஒண்ணு வந்து மண்ணுல இருந்து தயார் பண்றாங்க, ஒரு கல்லுல இருந்து தயார் பண்றாங்க, ஒண்ணு வந்து தண்ணியில தயார் பண்றாங்க, ஒண்ணு நச்சுக்கல்ல தயார் பண்றாங்க, ஒரு விஷ செடிகள் வந்து தயார் பண்றாங்க, பூச்சிகள் தயார் பண்றாங்க. அதாவது ஹோமியோபதி மருந்துகள் வந்து மெட்டல்ல இருந்து தயார் பண்றாங்க. நிறைய வந்து விதமாக வந்து நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக இந்த மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த மருந்து எதில் தயாரிக்கப்படுகிறது? சுண்ணாம்பு, கல்கேரியா கார்பு, கல்கேரியா கார்பானிக்கம் அப்படின்னா சுண்ணாம்பு தான் இது. எதுக்காக? சின்ன வயசுல அதிகமாக இந்த குழந்தைகளுக்கு வந்து சில பேருக்கு வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமா சேர்த்திருப்பாங்க. தாய்மார்கள் கர்ப்பத்தில் இருக்கும் போது சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடலாம். கால்சியம் அப்படின்றது. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க? குழந்தைகள் வளர்ச்சி வேணும் அப்படின்றதுக்காக சுண்ணாம்பு சத்து உள்ள மருந்துகளோ இல்ல சுண்ணாம்பு சத்து உள்ள பொருட்களையோ அதிகமாக சேர்த்துக்கூடிய விளைவுதான் இந்த மாதிரியான வந்து ஒரு மனபேதளிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த உறுதல் ஏற்பட்டிருக்கும். இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சுண்ணாம்பு காரத்தன்மை அது வேலை செஞ்சுச்சுன்னா உடம்புல சில்னஸ் பட்டா ஒன்றும் ஆகாது. ஆனா இது வந்து வேலை செய்யாம உள்ள போய் ஒரு கட்டியா ஒரு பக்கமா நின்றுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? வெத்தலை பாக்கு போட போகும்போது வெத்தலை பாக்கு சுண்ணாம்புல ஒரு உருண்டை சுண்ணாம்பு இருந்துச்சுன்னா புண்ணாகிட்டே வாரம் நின்றோம். வாயெல்லாம் புண்ணாயிடும். அந்த மாதிரி உள்ள வந்து சில ரணங்கள்லாம் கூட ஏற்பட்டிருக்கும், கட்டிகள் கூட ஏற்பட்டிருக்கும். இந்த மருந்தை பயன்படுத்தும் போது அதெல்லாம் விரிவான செய்திகள். நான் சொல்றேன் ஒரு இன்ட்ரெஸ்ட்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். என்ன செய்யுது? முதலுதவி என்ன செய்யுது சொன்னா, மனசு இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து இல்லாம, இந்த மாதிரியே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டே நமக்குள்ள வந்துட்டு இருக்குது. அது எதிர்காலத்தை பத்தியே இருக்குது. இன்றைய சூழலை விட்டுருவாங்க. இன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுது? இன்னைக்கு வந்து இப்போ வந்து நமக்கு பிடிச்சமானது வந்து ஒரு நடக்குது வேலை.
இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சோமோ இன்னைக்கு வியாபாரத்துல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. இன்னைக்கு வர வேண்டிய வராத கடன் ஒண்ணு வந்திருக்குது. இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறான். இன்னைக்கு வந்து ஒரு ஆபீஸ்ல நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க. அதை எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். இன்னைக்கு நேஷனலைஸ்டு ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். இல்ல இன்னைக்கு நம்மள வந்து ஒரு இடத்துல பேச சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்றைய சூழ்நிலைகளை பத்தி அவங்க எதுவுமே வந்து ஒரு ஆர்வமாவோ, இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை கூட மகிழ்ச்சிகரமாவே நினைக்க மாட்டாங்க. அத கூட ஒரு யோசனை பண்ணிட்டு, இதுதான் இன்னைக்கு முடிய போகுது. இதை போய் இன்னைக்கு யோசனை பண்ணோம். நாளைக்கு இதை பத்தி நம்ம யோசிப்போம். ஏன்னா அதுக்கான பிளான் பண்ணணும் நம்ம மைண்ட்ல. அப்படின்னே போயிட்டு இருப்பாங்க. எப்பவும் ஜம்ப் பண்ணி அடுத்ததுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டிஃபன் பிடிக்குது. இவங்களுக்கு ஒரு பூரி கிழங்கு பிடிக்குது. இன்னைக்கு பூரி செய்ய சொன்னா, இன்னைக்கு பூரி கிழங்கு செஞ்சுடுறாங்க. நாளைக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியல காலையில. நமக்கு பிடிக்காத பொருள செஞ்சுருவாங்களா? அப்படி எடுத்து யோசிப்போம். உங்களுக்கு பிடிச்ச இன்னைக்கு இந்த பூரி கிழங்க விட்டுட்டு, நாளைக்கு வந்து ஒரு இட்லியா இருக்குமா? தோசையா இருக்குமா? அப்படின்ற அளவுக்கு சாதாரணமா ரொம்ப வந்து கீழ இறங்கி போய், அது அந்த திங்கிங்லயே இருப்பாங்க. ஒண்ணுமே புரியாது. இந்த கவலை நாளடைவுல இவங்களுடைய மூளையின் செயல்பாட்டில் வந்து பல்வேறு விதமான கோளாறுகளை ஏற்படுத்தி, மனம் வேதனிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலிலிருந்து மீட்டெடுப்பதற்கான தற்காலிகமாக இருந்த சூழலிலிருந்து நிரந்தரமான முறையில் இவங்க வந்து வெற்றி காண்பதற்கான வாய்ப்பை இந்த கல்கேரியா கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கால்சியம் மருந்து நமக்கு தருகிறது. இந்த கால்சியம் சொன்னா உள்ள இருக்கக்கூடிய கால்சியம் சரியாக வந்து அந்த உடம்புல வந்து சத்தாக மாறி பயன்படுத்தப்படாமல் இருந்தாலும் சரி, இந்த சுண்ணாம்பு சத்து உடம்புக்குள்ள குறைவாக இருந்தாலும் சரி, இந்த மருந்து பயன்படும். ஆனா நம்ம அதுக்காக வந்து இந்த கால்சியம் டெபிஷியன்சி அதுக்காக என்னெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு, அது வந்து எங்க ரிலேட் ஆகுதுன்னு சொன்னா, தைராய்டோட ரிலேட் ஆகும். ஒபிசிட்டி, பாடியில ஒபிசிட்டி ரொம்ப மெலிஞ்சிட்டே போறது. இது கூட கனெக்ஷன் ஆயிட்டு இருக்குன்றதெல்லாம் பல செய்திகள் இருக்குது. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம மனதுல இந்த மாதிரியான ஒரு தேக்க நிலைகள் அடுத்த இடத்துக்கு நம்மள மூவ் பண்ண விடாம ஒரு தடுப்பு ஏற்படுமானால் அதுக்கு பயன்படுத்தணும். அவ்வளவுதான். அந்த லெவலோட நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, இது நமக்கு அது பயன்படும். ஏன்னா 2 மணி நேரம் தொடர்ந்து ரிப்பீட்டடா ஒரு தாட் இருந்துச்சுன்னு சொன்னா, 4வது நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இத இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணுவோம். அப்ப வேலைகள்லாம் தடையாது. நம்ம எந்த வேலைய எடுத்திருந்தாலும் அந்த வேலை இப்ப யாருக்கோ ஒரு ஆர்டர் தரேன்னு 3 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னா, 3 நாளுக்குமே இதே வேலைய தான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, 4வது நாள் சப்ளை பண்ணக்கூடிய நேரத்துல கூட அந்த புரொடக்ஷன் நமக்கு பண்ண முடியாம போயிடும். ஒண்ணுமே இல்ல. ஒரு பிஸ்கட் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பட்டர் பிஸ்கட் கம்பெனி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். 3வது நாள் அவங்க ஆர்டர் குடுக்குறாங்க. 300 பாக்கெட் ஆர்டர் குடுப்பா கடைக்கு கடை ஓப்பனிங்ன்னு சொல்றாங்க. அது 100 பாக்கெட்ல இவங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேற ஏதாவது திங்கிங்ல இருக்க போகும்போது 10 பாக்கெட் ரெடி பண்ணிக்க மாட்டாங்க. அவன் கேட்பான் 300 பாக்கெட்டே ஆச்சான்னு கேட்பான். நாளைக்கு முடியாது. அதனால நாளான்னைக்கு தான் முடியும் சொன்னா, அவன் கடை ஓப்பனிங் கேட்டிருப்பானே. அப்ப என்ன ஆகும்ன்ற பத்தி திங்க் பண்ணாம, இவங்கள பத்தி கவலை பத்தியே நினைச்சதுனால, அந்த ஆர்டரே வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதிரி தான் வந்து இந்த அன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருந்தாலும் கூட, அதை கொண்டாடுவதற்கு ஏற்ப அந்த மனநிலை இல்லாமல், அடுத்த நாளை பற்றி கவலைக்குள் மூழ்கி கிடப்பவர்களுக்கு ஏற்படும் இந்த மருந்தை பயன்படுத்துகின்ற பொழுது, அவர் தெளிவான மனநிலை உடையவர்களாக மாறி, சுறுசுறுப்பாக அன்றன்றைய வேலைகளை அன்னைக்கே முடிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு இந்த மருந்து பயன்படுகிறது. அடுத்தது டாக்டர் பேட்ச் அவர்கள் வருகிறார்கள் மனதோடு பேசுவதற்கு. இந்த மனதோடு பேசுவோம் அப்படின்ற இடத்துல வந்து, இந்த ஒரு மலர் எப்படிப்பட்ட மலர்னா, ரொம்ப அற்புதமான மலர். இது பிறருடைய நலன் சார்ந்த ஒரு மலர். இந்த குணமுடையவர்கள் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும். பிடிவாதமானவர்கள். ஆனா ரொம்ப ரொம்ப பிடிவாதமானவர்கள் இவங்க. பிடிவாதம் தான் இவங்களுக்கு வந்து ஆபத்து. ஆனாலும் கூட ரொம்ப வந்து மனசுல எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒரு நல்லதுன்னு தெரிஞ்சா, அவங்கள வந்து அத செய்ய வைக்கணும் அப்படின்றதுலயே குறியா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து வெள்ள சட்டை போடுறது பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் வந்து, "நீ எதுக்கு மஞ்சள் போடுற? எதுக்கு நீ வந்து ப்ரவுன் போடுற? எதுக்கு நீ வந்து பிளாக் போடுற? எதுக்கு ப்ரவுன் போடுற? எதுக்கு கிரீன் போடுற?" இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் குடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு ஒயிட் பிடிக்குது அப்படின்னு சொல்றதுனால, எல்லாரையுமே ஒயிட்டா மாத்தணும்னு பார்ப்பாங்க. நீ ஒயிட் போட்டேன்னா அது வந்து அதோட லுக்கே வேற. அது அப்பியரன்ஸே வேற. ஒரு மெஜஸ்டிக் லுக். அது வந்து நீ கம்பீரமா இருக்கிறத விட்டுட்டு, நீ எதுக்கு இப்படி கலர் கலரா போடணும்? சின்ன பசங்க மாரி இருந்துருற அப்படின்னு திணிப்பார்கள். அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கும், நியாயம் இருக்கும். ஆனாலும் கூட அவங்க ரொம்ப பிடிவாதமா போய் ஒரு விஷயத்த திணிப்பாங்க. ஆனா, தனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிற தோணுதோ, அதெல்லாம் பிறர் செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்களோட நிறுத்தினா பரவால்ல. முதல்ல ஒரு மருந்துல ஒரு மலர்ல வந்து இவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. எதுவா இருந்தாலும், நான் இப்படிதான் இருப்பேன். என்ன மாத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்ல பார்த்தோம். இது அப்படி இல்ல. ஐயோ! இது இவங்க நல்லதாச்சே! அப்படின்னு சொல்லி. இது இன்னொரு விஷயத்த கூட சொல்லலாம். இப்ப அது நான் வந்து அக்குபஞ்சர் மருத்துவம், சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு, நம்ம ஒரு 20, 30 வருஷம், 35 வருஷம் எல்லாம் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு ஒரு 3 மாசம் டிராவல் பண்ணியிருப்பாங்க. சில பேர் 1 வருஷம் டிராவல் பண்ணிருப்பாங்க. சில 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம்.
வருஷம் டிராவல் பண்ணிருக்கணும். அப்ப அக்குபஞ்சர் மருத்துவம் பெஸ்ட் இவங்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு ஆஸ்பத்திரிக்கு எங்க போனாலும் சரி, போன் பண்ணி பேசுறது, கூப்பிட்டு பேசுறது, நேர்ல போய் பார்த்து பேசுறது, இங்கேருந்து மெனக்கெட்டு அங்க போய் பார்க்கறது, பேசுறது. நீங்க இதெல்லாம் தப்பு. அக்குபஞ்சர்ல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. "இந்த பார் நான் சொல்றத கேளு. நீ அக்குபஞ்சர் தான் பண்ணணும்" அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்படி இல்லன்னு சொன்னாக்க, "நான் சொல்றத கேட்டுக்க. தயவு வந்து வந்து நீ அப்படின்னு கொஞ்சி பார்ப்பாங்க. நான் சொன்னது பெஸ்ட்டா இருக்கும் இது. வேணவே வேணாம் அதெல்லாம். அவங்க கூட வேற ஏதாவது நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நான் சொல்லுவாங்க, "எந்த மருந்துமே நான் சாப்பிடுறது இல்லப்பா. எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறது இல்ல. என்ன விட்டுட்டா நான் ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னா, நீ எதுவுமே எடுக்காமலாம் இருக்கக்கூடாது. நீ அக்குபஞ்சர் எடுத்து தான் ஆகணும். வந்துரு." அப்படின்னு போட்டு அவங்கள போட்டு அக்குபஞ்சர்ல பெனிஃபிட் இருக்க தான் செய்யுது. ரைட்டு. இப்ப நம்ம பார்த்துருக்க எல்லாருக்குமே தெரியதான் செய்யும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? இத பத்தி சம்மந்தம் இல்லாம அது பிடிக்காத ஒருத்தர்ட்டயோ, இல்ல இது தேவையில்லாத ஒருத்தர்ட்ட கூட போயிட்டு, "நீ இத நீ எடுத்துக்கோ. இது ரொம்ப எவ்வளவு பெஸ்ட் உனக்கு தெரியுமா? இத பத்தி நான் நான் எவ்வளவு நேரம்னாலும் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றேன். என் வேலைய விட்டு கூட வரேன். நான் கூட வரேன். அந்த டாக்டர் கூட்டிட்டு போய் உன்ட்ட பேசுறேன். வாயேன் கொஞ்சம். இன்னைக்கே கூட வா. நான் அப்பாயின்ட்மென்ட் வாங்கிடுறேன். போயிடலாம்." அப்படின்னு போட்டு திணிப்பாங்க ஒருத்தர். அப்ப இவங்களுக்குள்ள என்ன நடக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொன்னாக்க, இவங்க மென்மையானவர்கள் தான். எதையுமே அமைதியா தான் பேசக்கூடியவங்க தான் இருப்பாங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வேற வேற மாரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் அடிக்கடி பேஷண்ட்ட சொல்லுவேன். 3 ஆயுதங்கள கையில எடுத்துக்கணும். ஒண்ணு வந்து இஞ்சி பாக்குறது, கொஞ்சி பாக்குறது, மிஞ்சி பாக்குறது. இந்த மாரி 3 ஆயுதம் கையில எடுத்து ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாரி எல்லா ஆயுதங்களும் எடுத்து பார்ப்பாங்க. இப்ப சாமதான பேத தண்டம்னு ஒண்ணு இருக்குது. சமாதானம் பண்ணி பாக்குறது, அவன ஆர்கியுமென்ட் பண்ணி பாக்குறது, ஆ அவனுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்து பாக்குறது, இல்ல அவன மிரட்டி பாக்குறது. எப்படியாவது ஒண்ணுல அவன சரி கட்டணும் அப்படின்னு பாக்குறது. அந்த மாரி எல்லா முயற்சியும் இது பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது மெனக்கெட்டு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து குடுத்துடணும். ஏதாவது ஒரு கிஃப்ட்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது மாரி அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிட முடியாதா? செஞ்சு இவங்கள வழி கொண்டு வர முடியாதா? அக்குபஞ்சர இவங்களோட உள்ள கொண்டாந்துடலாம். அவங்க என்ன செய்யலாம்? அவங்க என்ன தேவை இருக்குது? அந்த பசங்களுக்கு புக் வாங்கி தரலாமா? புக் வாங்கி தரலாம் பசங்களுக்கு. இல்ல இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாமா நம்ம? அவங்களுக்கு என்னங்க நான் ஊருக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு நான் புக் பண்ணி தந்துர்றேன் உங்களுக்கு. குடு நான் பார்த்துடுறேன். அவரு ஈஸியா பண்ணுவாரு. இத கஷ்டப்பட்டு பண்ணுங்க யார்ட்ட குடுத்து பண்ணுங்க. இப்படியெல்லாம் மெனக்கட்டி இவங்க கருத்துக்கள வலியுறுத்தி போடுவாங்க. அதே மாதிரி இதுல நீங்க அப்புறம் கடைசியா என்ன பண்ணுவாங்க? வேற வழி என்னன்னா, கொஞ்சம் நீ பண்ணலன்னு வச்சுக்கயேன், அவ்வளவுதான் உனக்கு. நீ அப்புறம் எவ்வளவு செலவு பண்ணுவியோ, எங்கெங்க போய் மாட்ட போறியோ, என்னென்ன மருந்து சாப்பிட போறியோ, உனக்கு என்னென்ன சொல்ல போறாங்களோ, நீ கேன்சர் உனக்கு அவ்வளவுதான். அப்படின்ற அளவுக்கு மிஞ்சி போய் பார்ப்பாங்க. அது பேச்சவர்கள் இந்த மனநிலை உடையவர்களை பத்தி அப்படி அவருடைய வாய்ப்புகளை மிகவும் ஆற்றல் உடையவர்களாகவும், தங்கள் திறமையை உறுதியாய் நம்புகின்றவர்களாகவும், ரொம்ப ஆற்றல் மிக்கவர்கள் இவங்க. தங்கள் மீது உள்ள திறமையை நம்ம எப்படியாவது இவனை சரி பண்ண முடியும்னு திறமை, நம்ம திறமை காமிச்சணும்னு பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரி வெற்றி அடைவதிலும் முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாகும். நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை ஜெயிக்காம விடமாட்டோம் அப்படின்றதுல தீவிரவாதம் காணக்கூடியவங்க. அதே மாதிரி இனி உறுதியாய் நாங்கள் செய்கின்றவாறே பிறரும் செய்ய வேண்டும் என்று தங்களுக்கு உறுதியாக சரி என்று படுகின்றவற்றை பிறரும் பயன்படுத்தி அவர் நன்மை அடைய வேண்டும் என்ற விருப்பமுடையவர்களாகவும் எண்ணி பிறரை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருப்பதில் சோர்வடையாதவர்கள். ஆனா இந்த மாதிரி உள்ளவங்களா என்ன பெனிஃபிட் ஏற்படுது பேட்ச் சொல்றாரு. மிகவும் நெருக்கடியான சூழலில் இவர்களால் பெரு நன்மை உண்டாகும். இப்போ ஒரு வீட்டுல வெள்ளம் வந்துருச்சு, இல்ல நெருப்பு பத்திச்சு, இப்ப வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டுல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, பக்கத்து வீட்டுல இருக்கிறாருன்னு சொன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது. இவர் ஓடி போய் இவரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருவாரு, ஆட்டோ கொடுத்துருவாரு, வண்டியை கொடுத்துருவாரு, இவரே வண்டியை எடுத்துட்டு வந்துருவாரு, ஹாஸ்பிட்டல் கூட போவார், நைட்ல கூட இருப்பாரு. அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலைகள்லயும் கை கொடுக்கக்கூடியவர் தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுத்துனே இருந்தாருன்னா இவருடைய உடல்நிலையும் மனநிலையும் எப்படி இருக்கும்? இவர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இந்த வேலையில இவனும் இருப்பாரு. இவருக்குன்னு வேலைகள் இருக்கும், இவருக்கு குடும்பம் இருக்கும், இவருக்கு தொழில் இருக்கும். ஒரு கம்பெனில வேலை செய்வாரு, இன்னொரு ஆபீஸ்ல வேலை செய்வாரு, கவர்மெண்ட் ஆபீஸ்ல கூட இருப்பாரு. இவர் இந்த வேலை விட்டு போயிருக்கும், அந்த வேலைக்கு போகணும்னு சொன்னா ஒண்ணு டிலேவா போவாரு. அப்படி இல்லைன்னு சொன்னாக்க காலம் அன்னைக்கு லீவ் போட்டுருவாரு. அன்னைக்கு இல்லைன்னா அந்த ஒர்க் முடிக்காம மேலதிக யார்கிட்ட மாட்டிட்டு இருப்பாரு. ஒரு கடையில போய் முதலாளி திட்டு வாங்குவாரு. சரியான கணக்கு சொல்லாம இருப்பாரு. இதெல்லாம் தன்னுடைய டியூட்டி எதுவோ அதுல பிறழ்வதற்கான சூழ்நிலைகள் கூட இவருக்கு ஏற்படும். காரணம் இவருக்குள்ள இருக்கிற உந்துதல் அடுத்தவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சுட்டு போய் நியாயமா செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளை கூட செய்ய முடியாம அதை போய் செஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்க போகும்போது இவருடைய மனநிலையில எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுது
அப்படின்னா இவர் மாணவில வந்து மனசோர்வு ஏற்படுவாங்க. நம்ம ஏழை அங்க திட்டு வாங்குறோம், ஓனர் திட்டு வாங்குறோம், அந்த ஆபீஸ்ல மேலதிகாரி திட்டு வாங்குறோம், நம்ம படிக்கிற அந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் திட்டு வாங்குறோம், இது வந்து இதெல்லாம் முடிக்காம இருக்கிறோம், எல்லாம் ஹோம் ஒர்க் எல்லாம் முடிக்கல, அது முடிக்கல அப்படின்ற மாதிரி. ஏன் முடிக்கலன்னு சொன்னா இவர் வேற வேலைகள்ல வந்து இந்த ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி ஆகி போட்டதுனால இவர் என்ன செய்யணுமோ அந்த வேலைகள்லாம் தள்ளி போட்டுருவாரு. காலைல ஓடி போய் ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் கூட வரேன் போயிட்டு வந்துட்டு அவரு குளிக்காம ட்ரெஸ் பண்ணாம வந்திருப்பாரு. வந்து குளிச்சு போறதுக்குள்ள அந்த டைம் போயிடும், வண்டி போயிடும். மதியம் ஒரு 11 மணிக்கு போயிட்டு பர்மிஷன் கேட்பேன், கொடுக்கவும் மாட்டாங்க. லீவ் எடுத்துக்க போயிடணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இவருக்கு பாதிப்புகள் ஏற்படும். இவரால பிறருக்கு நன்மைகள் நடக்கும். ஆனால் இவராலேயே பாதிப்புகள் ஏற்படும். அப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து மீளுவதற்கு இவரை பக்குவப்படுத்தி ரொம்ப வந்து எமோஷனல் ஆயிடாதீங்க, ரொம்ப நல்லவரா இருக்காதீங்க, கொஞ்சம் மாறுங்க, கொஞ்சம் வாங்க வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்வதற்கான ஒரு மலர் இவருக்காக காத்திருக்கின்றது. அந்த மலரை இவர் பயன்படுத்துகின்ற பொழுது தன் நிலையை இவர் உணர்வார். இப்போ நம்ம ஓவரா அவங்களுக்கு போய் அந்த வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்ற மாதிரி தெரியும். அக்குபஞ்சர் மருத்துவம் சிறந்ததுன்னு சொல்லலாம். இது நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறோம், அது நல்லதுன்னு சொல்லலாம். அதுக்காக போய் நான் அவரை புடிச்சு தர தர இழுத்துன்னு போய் நான் அக்குபஞ்சர் தான் அவரை பண்ண வைக்க போறேன்னு சொல்றது தப்பு. அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு உதவி செய்யலாம். நமக்கு வேலையை பாதிக்காம இருந்தா அவர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம். இல்ல ஒண்ணும் இல்ல. நமக்கு வந்து வேலை இருக்குது. அப்ப வந்து வண்டி ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க. நான் போயிட்டு மத்தியானம் லஞ்ச் டைம் வந்து பாக்குறேன். அப்படின்ற மாரி டைம் ஒதுக்கிக்கலாம். இல்ல மாலையில வந்து பாக்குறேன். ஈவினிங் வேணா என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கூட இருக்கிறேன். நீ அதுக்குள்ள மத்த யாரும் அரேஞ்ச் பண்ணிக்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படின்னு சொல்லி போலாம். இப்படி வந்து இவருடைய தன்னை உணர்ந்து அந்த பக்குவப்படுத்தி அவர் செய்யக்கூடிய உதவிகளை எப்படி செய்யணும், தன்னுடைய வேலைகளை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று 2ஆக பிரித்து தன்னை வந்து கரெக்டாக வைத்துக் கொள்வதற்கான சரியாக வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை இவருக்கு ஏற்படுத்தி தருகின்ற இந்த மலரின் பெயர் வெர்வைன். VERVAIN. VIN. வெர்வைன். இந்த வெர்வைன் இதுல வந்து ஆபத்துகள் இவருக்கு தான் நடக்கும். பிறருக்கு நடக்காது. இவர் பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட். இவர் நியர்பைல அந்த ஸ்ட்ரீட்ல அந்த நம்ம சொந்தக்காரா இருக்கிறது, ஃப்ரெண்டா இருக்கிறது, அந்த நியர்பைல இருக்கிறது, அண்டை வீட்டாரா இருக்கிறது, இப்படி எல்லாமே வந்து எல்லா மத்தவங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி. இவருக்கு துன்பங்கள் அதிகமாக தலைமையில் கொண்டு வருது. அதனால இவருடைய வேலைகள் பாதிக்கப்பட்டு சோர்ந்து போயிட்டே இருப்பாரு. இதுல வந்து மனம் சோர போகும்போது, உடல் சோர்வடைய போகும்போது, பல்வேறு விதமான உடல்நல கோளாறுகளுக்கும் ஆளாயிடுவாரு. இவருக்கு வந்து அது பிபி வருதா, சுகர் வருதா, ஏதோ ஒண்ணு வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நோய் வந்து கூடுதலா ஆயிட்டே இருக்கும் போகும்போது, தன்னை சரியாக பராமரிக்காததன் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியாம அவர் திணறிட்டு இருப்பாரு. அந்த எந்த ஒரு நோயினுடைய துன்பங்களினால் இவர்கள் வந்து அதிகமாக தொல்லைகளை அனுபவித்தாலும், இந்த மலரை இவர் பயன்படுத்துகின்ற பொழுது, அந்த துன்பங்களும் சேர்ந்தே இவரை விட்டு விடைபட்டு சென்றுவிடும். அப்போ வந்து நம்ம இதுக்கு தனியா மருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டால், இவர் நிர்வாகத்தில் தன்னை எப்படி நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற சூழலில் இவர் சரியாக நடைபோட ஆரம்பித்து விடுவார். அதன் காரணமாக இவருக்கு இருக்கக்கூடிய உடல் நோய்களும் சேர்ந்து இவரை விட்டு விடைபெற்று மகிழ்ச்சிகரமாக இவரை இருக்க வைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துவிடும். அப்படிப்பட்ட இந்த மரம் வந்து வெர்வை. அடுத்ததாக இறுதி தலைப்பு இயற்கையோடு இணைவோம். இந்த இயற்கையோடு இணைவோம் அப்படி தலைப்புல வந்து யாருக்காக தலைப்பு என்றால் யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். கூடுதலாக அவர்கள் நாளை சந்திக்கவிருக்கின்ற அவர்களுடைய சந்ததிகளுக்கான ஏற்பாடு இந்த பகுதி என்பதுதான் எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். 51வது வாரத்திலும் அதே தான் தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். தங்களை சரியாக வைத்துக் கொண்டு அவர் உருவாக்கக்கூடிய அந்த கருவிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற இந்த பகுதி இது அக்குபங்சர் மருத்துவத்திற்கான பகுதி. இந்த பகுதியில இன்றைக்கு மிக மிக அற்புதமான அழகான ஒரு உறுப்பை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். 5வது மாதத்தில் கரு உற்பத்தியான ஒரு விந்தின் ஒரு துளியும் ஒரு கருமுட்டையின் ஒரு பகுதியும் ஒன்றாக இணைகின்ற பொழுது விதையாய் காய்ந்த விதையாய் இருக்கின்ற அந்த கருமுட்டை விந்தென்னும் நீர்த்த நீர்மத்தோடு இணைகின்ற பொழுது அந்த விதை ஈரமாகிறது. ஈரமான விதை முளைக்கும் திறன்களை பெறுகிறது. அதன் காரணமாக ஒரு கரு உற்பத்தி ஆகிறது. இந்த கரு உற்பத்தி ஆகின்ற பொழுது அந்த கருவறையில் அது வளருகின்ற பொழுது 5வது வாரத்தில் இந்த உறுப்பு தோன்ற ஆரம்பிக்கின்றது. இது எப்படி தோன்றுகிறது என்றால் நரம்பு குழாய்களாக தோன்றி மூளை என்ற பெயர் பெற்று அப்படியே ஒரு
பூவை போன்ற வடிவமுடையதாக 5வது வாரத்தில் உருவாகி 3 மாதம் முடிந்ததற்கு பிறகு 4வது மாதத்தில் இந்த கருவினுடைய மூளை முழு வளர்ச்சியை பெறுகிறது. இந்த மூளை பகுதியை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும், இந்த புள்ளியை அழுத்துவதன் மூலமாக மூளையினுடைய செயல்திறனை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றத இந்த பகுதியில பார்க்க போறோம். இப்ப பொதுவாக நம்ம இந்த தொடர்ந்து குழந்தையின்மையை பற்றியும் பேசிட்டே இருக்கிறோம். அப்ப யாருக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு பெற்றோர்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமே இதுதான். 5 மாதங்களுக்குன்னு வச்சுக்கலாமே, 5 மாதங்களுக்கு முன்பாக பிளான் பண்ணணும். இன்னைக்கு பிளான் ஆரம்பிச்சதுன்னா 5 மாதங்கள் தங்களை சரியாக நிர்வாகம் செய்து கொள்வதற்கான பயிற்சியில் எடுக்கணும். எப்படி? அந்த விந்தை பாதுகாப்பான விந்தாக, உறுதியான விந்தாக, ஆரோக்கியமான விந்தாக எப்படி பயன்படுத்தி, அதாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி கருமுட்டைகள் எப்படி ஒரு மாதவிடாய் காலங்களில் அது வெளியேறி மீண்டும் மீண்டும் உற்பத்தி சுழற்சி சரியாக நிகழ்வதற்காக அவர்கள் உடலை சரியாக நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டும். இதற்கான பயிற்சிகள் தான் நான் என்ன சொல்றேன்னா, 5 மாதங்கள் இந்த பயிற்சியில் எடுக்கும். இந்த 5 மாத பயிற்சிக்கு பிறகுதான் அவர்கள் கருத்தரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதன் பிறகு 2-5 மாதங்கள் அந்த தாய் அந்த கருவை சுமக்க வேண்டும். ஒரு 5 மாதத்தில் 2 பேரும் சேர்ந்து அவரவர்களுக்கான உடல் நலனை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்பது முதல் விதி. அடுத்த 2-5 மாதங்களும் அந்த தாய் இந்த கருவை சுமக்கின்ற பொழுது எப்படி தன்னை நிர்வாகம் செய்து வேண்டும் என்பது 2வது விதி. இந்த 2 விதிகளும் சேர்ந்து சரியாக அவர்கள் இதை பயிற்சி எடுத்து இந்த நிகழ்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்களே ஆனால், பிறக்கின்ற குழந்தைகள் இந்த பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னு சொல்ல போகும்போது 2 விதங்கள் பார்க்கணும். பெற்றோரின் நோய்கள், பரம்பரை நோய்கள். இப்ப இந்த பரம்பரை நோய்கள்ன்றதை பத்தி விட்டுருவோம். அது எப்பவுமே ஹெரிடிட்டரியா 4 தலைமுறை 5 தலைமுறை இருந்தது, அந்த மேட்டர் பதில. அப்ப பெற்றோர் நோய்கள் எப்படி டிஃபரன்ஸ், இது வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த பெற்றோர் நோய்கள்ன்றது இந்த 5 மாதம் நிர்வாகம் செய்ய போகும்போது அவனுக்கு அந்த கரு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே உடம்புல உள்ள ஆரோக்கியம், அப்ப அது விந்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கும். விந்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க போகும்போது இந்த விந்திலிருந்து தான் ஒரு உயிர் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா இது சேஃப்டியா பாதுகாக்கப்படுகிறது. வெப்பமோ குளிர்ச்சியோ அது தாங்கக்கூடிய அளவுக்கு அது பாதுகாக்கப்படுகிறது. அதே மாதிரிதான் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் சரியாக நிர்வாகம் வரணும். 4 வாரங்கள்ல மாதவிடாய் வெளிப்படணும். 4 வாரங்கள் 28 நாட்கள் சுழற்சி, ஒவ்வொரு 28 நாள்லயும் கரெக்டா வரணும். அதுக்கு இந்த 5 மாத பயிற்சி எடுக்கிறது, பக்கு பிரஷர் பயிற்சி, முத்திரைகள், இன்னும் சில சில யோகாசன பயிற்சிகள், அப்புறம் உணவு எல்லாத்தையும் விட முதன்மையானது, முக்கியமானது, மேன்மையானது, உயர்வானது, உண்மையானது அது உணவு. ஏன்னா உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினமும் படைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லும் போது உணவினுடைய நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்த சாப்பிடணும், எத்த விடணும், எதை சாப்பிட வேண்டும், எதை விடுபட வேண்டும் அப்படின்றதுல அவங்க கரெக்டா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த 5 மாதங்கள் இந்த நிர்வாகத்தை சரியா செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளுடைய கரு உற்பத்தி ஆகுது இல்லையா, அதனுடைய மூளைத்திறன் சரியாக உற்பத்தி ஆகும். அந்த மூளை நரம்புகள் தான் முதல்ல நரம்பு குழாய்கள் தான் உற்பத்தி ஆகும். அது சரியாக உற்பத்தி ஆகும். அது சரியாக உற்பத்தி ஆகுமே ஆனால் அந்த குழந்தை பிறக்க போகும்போது முழு மன வளர்ச்சியோடு, முழு மூளை பலத்தோடு, முழு ஆற்றலோடு, நினைவாற்றலோடு, அறிவாற்றலோடு, சிந்திக்கும் ஆற்றலோடு, செயல்படும் ஆற்றலோடு நம்மை வாழ்விக்கக்கூடிய அந்த மூளையினுடைய பகுதியை சரியாக இது நிர்வாகம் கொண்டு போகும். அப்போ 4வது மாதம் இது என்ன பண்ணும், மூளை முழுசா வளர்ந்துடும். இதெல்லாம் இந்த முதல் 5 மாதத்துல நம்ம சரியா நிர்வாகம் பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த கரு உற்பத்தியாகி 5வது வாரத்துல மூளை ஸ்டார்ட் ஆகுது, 4 மாசத்துல முடிஞ்சிடும். முடிய போகும்போது என்ன நடக்குது அங்க அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிற கரு இருக்கு இல்லையா, கருன்னு குழந்தை வளருது இல்லையா, அது கட்டை விரல் சூப்ப போகும்போது அப்படின்னா சுவைக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மூளைக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படி? மூளையினுடைய ஆற்றல் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா, மூளைக்கு ரத்தம் ஆக்சிஜனை கொண்டு போகணும். ஆக்சிஜன் தான் வேணும் இல்லையா, உடம்புல செயல்படுவதற்கு நம்ம என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும், பிராணவாயு, உயிர் சக்தி, வைட்டல் ஃபோர்ஸ். இந்த பிராணா பிரெயினுக்கு போகணும்னா த்ரூ எப்படி போகும், பிளட் மூலமா தான் போகணும். அங்க போகும்போது அது மூளையை மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது. கொடுக்க போகும்போது மூளை
வளருது இல்லையா? எப்பவுமே ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆக போகும்போது ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகும். ஏன்? எந்த ஒரு மிஷினுமே ஓடுச்சுன்னா, மிக்ஸியா இருக்கட்டும், ஒரு வந்து கிரைண்டரா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போ நம்ம பேசிட்டே இருக்கோம்னா, நம்ம வந்து நம்ம உடம்புல ஹீட் ஜெனரேட் ஆகும். பேசாம இருந்தோம்னா கோல்ட் ஆயிட்டே இருக்கும். இது மாரி ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகும் மூளையில. அப்போ மூளை வேலை செய்யுதுன்றத புரிஞ்சுக்கலாம். மூளை பகுதிய வந்து எப்படின்னு சொன்னா, வாட்டர் டேங்க். இந்த மூளை பகுதி ஒரு வாட்டர் டேங்க். தண்ணீர் எப்பவுமே தொட்டி மேல தான் இருக்கும். அப்ப இந்த ஆக்ஸிஜன் போன உடனேயே, அது ஒரு ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணுது. ஹைட்ரஜன் நீர்மம். H2O. 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்ஸிஜன் சேர்ந்தாக்க ஒரு தண்ணீர் துளி. தண்ணீர் துளி உற்பத்தி பண்ணுது. சரி. இப்போ அது பண்ண போகும்போது அதனுடைய எதிர்வினை என்னவாகுது? எதிர்வினை ஹீட் ஜெனரேட் ஆகும். இந்த ஹீட்ட எப்படி உடம்பு வெளியேத்தணும் இல்லையா? ஹீட் இங்க இருக்க கூடாது. அப்ப மூச்சு உள்ள வாங்கிட்டு வெளிய விடுறோம் பார்த்தீங்களா? அதுல வந்து அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹீட் எல்லாம் வெளிய வந்துரும். பிரெயின் ஹீட் வெளிய வந்துருச்சுன்னு சொன்னா, மூளை குளிர்ச்சியா இருக்கும். இந்த மூக்கு வழியா காற்று பிரீத் அவுட் நடக்கல அப்படின்னு சொன்னா, மூளை சூடாயிட்டே இருக்கும் குழந்தைக்கு. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு அந்த ஹீட் சரியா வெளியேறலன்னு சொன்னா, பிரெயின் என்ன பண்ணும்? இந்த மாரி வந்து இப்ப நமக்கு நான் சாதாரணமா திங்க் பண்ணி பார்க்க போம்போது, நம்ம நேரா வந்து வந்து தண்ணி வரணும்னா என்ன செய்யணும்? மழை வரணும்னா என்ன செய்யணும்? மேகங்கள் கூடுது இல்லையா? அந்த மாரி மேல போன இந்த ஆக்ஸிஜன் எல்லாம் வந்து எல்லாம் புரொடியூஸ் ஆகணும்னா, வெளியேறாத வந்து கார்பன் டை ஆக்சைடு, மூக்கு வழியா வெளியேறாத கார்பன் டை ஆக்சைடு அங்க தங்கியிருக்கும் இல்லையா? அதனுடைய அடர்த்தி, டென்சிட்டி அதிகமாகும். அந்த டென்சிட்டி அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது நீர்மங்களை உற்பத்தி செய்கிறது. நீர்மங்களை உற்பத்தி செஞ்சு சொன்னா, அப்போ அது மூக்கு வழியா அந்த காத்து வெளியே போகாத காத்து தண்ணியா மாத்தி மூக்கு வழியா கொட்ட வைக்குது. ரன்னிங் நோஸ். அதுக்கு ரைனிட்டிஸ்ன்னு மெடிக்கல் டெர்ம். நம்மளோட கிளாஸ்ல இருந்து அக்குபஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போகும்போது, இட் இஸ் நாட் ரைனிட்டிஸ், இட் இஸ் ரெயினிட்டிஸ் அப்படின்றத சும்மா விளையாட்டா நம்ம வந்து நினைவு வச்சுக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறது. அந்த மாதிரி ரெயின் மாதிரி மூக்குல தண்ணியா கொட்டுது அப்படின்னு சொன்னா, மூளையில அதிகமான ஹீட் தங்கி இருந்ததுனால அது தண்ணியா கொட்டுது. கொட்டிட்டா கூட பரவாயில்ல. கொட்டாமல் தங்குமானால் மூளை சூடு ஏற்பட்டு மூளை சேதமடைவதற்கு ஏற்படாம். இது மாதிரி ஆகாம இருப்பதற்கு தான் அந்த 5 மாத 4ஆம் மாசம் முடிஞ்ச அந்த குழந்தை என்ன பண்ணுது? கை விரல்களை சுவைக்கிறது. கை விரல சுவைக்க போகும்போது, மூளையினுடைய சூடு அங்கே அடக்கி, அந்த மூளையை குளிர்விச்சு, வாட்டர் டேங்க வந்து கூலா அந்த குழந்தைக்கு உள்ள வளர்க்க கருவுக்கு அந்த குழந்தை மெயின்டெயின் பண்ணதுக்கு தன்னைத்தானே அது ஏற்பாடு செய்து கொள்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எப்படி இந்த குழந்தை பெறுகின்றதோ, அதே போல நாமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அந்த வாய்ப்பை எங்கிருந்து பெறுகின்றோம்? வளர்கின்ற கருவிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம். இதோ அந்த மூளையை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த புள்ளியானது இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த புள்ளி 2 கையிலயுமே இருக்கு. இந்த கையிலயும் இருக்கு, அந்த கையிலயும் இருக்கு. இந்த புள்ளியில நம்ம தினந்தோறும் அழுத்தம் கொடுக்கணும். பிரெயினுக்கு இதுக்கு தேவையான அந்த ஆக்ஸிஜன் சரியாக வந்து சப்ளை ஆயிடும். பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு சரியாக நம்ம மூச்சு காற்று வழியாக வெளியேறிவிடும். அதனால இன்னும் அங்க தங்குறது சூழ்நிலை இல்லாம இருக்கிறதுனால அதிகமா தங்கினாதானே தண்ணியா கொட்டணும். அந்த தண்ணியும் வராம போயிடும். மொத்தத்துல மூளையில இருக்கக்கூடிய சூடெல்லாம் வெளியேறிச்சுன்னு சொன்னா, மூளை குளிர்ச்சியாக எப்போதுமே பாதுகாப்பானதாக தன்னுடைய வளர்ச்சியை நிர்வாகம் செய்து போகுது. அது தன்னுடைய முழு ஆற்றல் மிக்க செயல்திறனை, அறிவாற்றலை, நினைவாற்றலை, செயலாற்றலை எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பை இதன் மூலமாக நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம். இந்த புள்ளியை வந்து பிரெயின் அழுத்த போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, முதல்ல வந்து இந்த மேல் அண்ட் ஃபீமேல் அவங்க 2 பேருக்குமான மூளை பலம் இதன் மூலமா கிடைக்குது. மூளையில ஏதாவது ஹீட் அவங்களுக்கு இருக்குமே ஆனால், அந்த தம்பதிகளுக்கு இருக்குமே ஆனால், அல்லது திருமணம் செய்து கூடியவர்களுக்கு இருக்குமே ஆனால், அல்லது திருமண ஏற்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குமே ஆனால், தினந்தோறும் இந்த புள்ளியை அவர்கள் அழுத்திக் கொண்டே வரும் பொழுது, இந்த மூளையினுடைய சூடு இல்லாமல் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்பாடு நடக்குது. அதன் பிறகு அந்த விந்திலும் அதே மாதிரியான ஆற்றல் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதன் காரணமாக அங்கே கரு உற்பத்தி ஆகின்ற பொழுது, அந்த கருவினுடைய உருவாகவிருக்கின்ற அந்த மூளைக்கும் இதே செயல்திறன் கொண்டு செலுத்தப்படுகிறது. அதன் காரணமாக மூளை சூடு இல்லாமல் தளர்வான ஒரு குளிர்ச்சியான நிலையில் அந்த மூளை வளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது,
மூளை ஆற்றல் நிறைந்த மூளையாக செயல்படுவதற்கான புள்ளி இந்த புள்ளியை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த பெற்றோருக்கும் அவள் பெறவிருக்கின்ற குழந்தைகளுக்கும் இது முழு பயனை தரக்கூடிய ஒரு புள்ளி. அதன் காரணமாக பெறுகின்ற குழந்தைகளுக்கு பெற்றோர் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக முழு மூளை வளர்ச்சியுடைய குழந்தைகளாக. இப்போ அதே மாதிரி இப்போ மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் சரியா நிர்வாகம் பண்ணாதனால வரக்கூடிய பின்விளைவுகள், பெற்றோரால வரக்கூடிய பின்விளைவுகள் தான் அந்த குழந்தை அனுபவிக்குது. அந்த குழந்தை எந்த பாவம் செய்யவில்லை. அப்போ பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேர்வதுண்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இது ஏன் அந்த குழந்தை மென்டலி ரிட்டார்டடா இருக்குது, ஏன் ஹைப்பரா இருக்குது, ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தோட இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் அந்த குழந்தைகள் அல்ல, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான். அவர்களுடைய நிர்வாகம் செய்ய தெரியாதவர்களா இருந்திருக்கிறார்கள். இனி வரக்கூடியவர்கள் தெரிந்து செய்வார்களே ஆனால் இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கு அது மாதிரியான மன வளர்ச்சி குறைவான குழந்தைகள் இல்லாத குழந்தைகளாக பெறுவதற்கு, ஆரோக்கியமான மூளை உடைய குழந்தைகளாக பெறுவதற்கான வாய்ப்பை இந்த பகுதி உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றது. இதை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக அந்த தம்பதிகளுக்கு பிறக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்கள் இல்லாத குழந்தைகளாக பெறுவதற்கான இன்னும் ஒரு வாய்ப்பை நாம் பெறுகின்றோம் என்பதோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி அன்புக்குரியவர்களே.